இப்போ என்னென்னா இது வந்து நிலக்கடலை செடியில் உள்ள ரைசோபியம் வேர் முடிச்சுங்க. இது பாருங்கள், ரைசோபியம் வேர் முடிச்சு. இது பார்த்தீங்கன்னா இந்த வேர் முடிச்சு பார்த்தீங்கன்னா கடுகு மாதிரி எடுக்க முடியுங்க. கடுகு மாதிரி இந்த வேர் முடிச்சுகளை எடுக்க முடியுங்க. இது வந்து ரைசோபியம் வேர் முடிச்சுங்க. இந்த நிலக்கடலை செடிக்கான தலைச்சத்தை கொடுக்கறதுக்கான வேர் முடிச்சுங்க. இது பார்த்தீங்கன்னா வெண்டை செடியில் இருக்கக்கூடிய நூட்புழுவுக்கான வேர் முடிச்சுங்க. இதை வந்து தனியாக இந்த மாதிரி கடுகு மாதிரி எடுக்க முடியாதுங்க. இந்த மாதிரி கடுகு மாதிரி எடுக்க முடியாது. இது வந்து வெண்டை செடியில் நோய்ங்க. இந்த வேர் முடிச்சு வந்து நோய்ங்க. இதுக்குள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் லேசாக புழு இருக்கும், கண்ணுக்கு தெரியாத அளவில் புழு இருக்கும், அல்லது இந்த சத்துக்கள் செடிக்கு மேலே வர முடியாமல் இந்த காய்கள் இந்த மாதிரி கெட்டு போயிடுங்க. இந்த ரெண்டு வேர் முடிச்சுக்கும் நமக்கு வந்து டிஃப்ரெண்ட் தெரியுங்க. எல்லாருமே வந்து வேர் முடிச்சுன்னா டெசிஸ்ன்னு நினைப்போம். இந்த நிலக்கடலைக்கான வேர் முடிச்சு இந்த மாதிரி கடுகு மாதிரி இருக்கும். இந்த வேர் முடிச்சுகள் வேரோட ஒட்டி இதை தனியாக எடுக்க முடியாத அதுலேயே ஒரு வீங்கின மாதிரி ஒரு அமைப்பு இருக்குங்க. இப்போ எதுக்காக இதை நான் உங்களுக்கு பதிவு பண்ணுறேன் அப்படின்னா, இந்த மாதிரியான தொழில்நுட்பங்களை கற்றுக்கிறதுக்காக நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா எஸ்விகே ஆர்கானிக் ஃபார்ம் 9047398882 இதில் கல்லூரி மாணவர்கள், விவசாயிகள், இயற்கை விவசாயம் உண்மையாக கற்றுக்கணும்னு நினைக்கக்கூடிய விவசாயிகள் தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கு பயிற்சி வந்து உங்களோட விருப்ப கட்டணத்தில் நாங்கள் பயிற்சி கொடுக்குறோங்க. இது மாதிரியான